நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா Jai Jagannath. I come from a very humble family and from a small village. நண்பர்களே, இந்த பையன் ஏற்கனச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பர்களே. ரொம்ப கமாண்டுக்கு நான் அசரமாட்டேன். ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப அனாரியாக பேசுகிறீங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படத்தில் இந்த பாருங்க. My dream since childhood was to join the IAS and serve the people. அப்புறம் என்ன நீங்க ஏன்டா நீங்க எல்லாம் இங்க ஏன் இடம் எடுக்கிறீங்க? VK பாண்டியன் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். இப்பதான் அவனை பத்தி பெருமையா சொன்னேன். வறுமைக்கு பிறந்தவன் என்ன செய்யறான் பாரு. ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளத்தினுடைய தோல்விக்கு VK பாண்டியன் காரணம் என தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா பாவிகளா. இந்த தொடர் விமர்சனத்தின் காரணமாக அரசியலிலிருந்து VK பாண்டியன் விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் இப்ப முன்னாள் ஆளுநர் இல்ல, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன். என் பக்கத்துல கூட இவங்களாம் நிக்க முடியாது. தென்சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. பார்க்கலாம், சவால். நீ இவ்வளவு எமோஷனலா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத்து. அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம். இன்னைக்கும் தமிழக அரசியல நாங்க நிலைத்து நிற்போம். உங்களுக்கு கொடுத்த 40 உங்களால எந்தவித சாதனையும் செய்ய முடியாது. எந்த பயனும் இல்ல. அவருங்க கையில மண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான், கைகால் வழங்காதவனுக்கு பொண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான். என்னொன்று சொல்கிறார்கள், இப்பவே மத்தியில நிலையான ஆட்சி கிடையாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீட்டி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான். அதை நிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும். Prime Minister Modi is the boss. Kudos by Karina. We are now welcoming the Prime Minister of India, Narendra Modi. அது அண்ணே சொல்றாரு, மலராது மலராது மலராது, நாங்க மலரலையே அப்படின்னு. எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்க ஒரே எம்எல்ஏ வச்சிருந்த காலம் இருந்ததுல, அப்புறம் நீங்க மலரலையா, உதிக்கலையா? இங்க உதிக்கும் போது நாங்க உதிக்க மாட்டோமா? நாங்க மலர மாட்டோமா? சும்மா அந்த கேலி கிண்டெல்லாம் விட்டுருங்க. நாங்க உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம். இந்த எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல இருந்து நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்னலாம், உருவங்கள் பிறந்தென்னலாபம். தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது 40க்கு 40 திமுக கூட்டணி அடிச்சிருக்காங்க. 25% எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எதுவுமே நடக்காம போயிருக்கு. அதற்கான ரீசனா என்ன நினைக்கிறீங்க? 25% சொன்னாரு. 25 சீட்ல அந்த மேட்டுப்பாளையத்துல 25 சீட்னே சொன்னாரு. நீங்க கவனிக்கல, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் 25% சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னையா போட்டு கொடுக்குற? அப்புறம் டபுள் டிஜிட் சொன்னாரு. நம்பர் முக்கியம் இல்ல, பர்சன்டேஜ் தான் முக்கியம். அப்புறம் டபுள் டிஜிட் சொன்னாரு. அதுல நிறைய சொல்லியிருக்காரு. இது தொண்டர்களுக்கு கொடுக்கிற உற்சாகம். இந்த நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு என்னாச்சு, நீங்க எல்லாரும் நோட்டா கட்சின்னு சொன்னது 3% கட்சின்னு சொன்னது, கட்சியே இல்லைன்னு சொன்னது 10%, காலே 11% இருக்கு. பிளஸ் பிஜேபி அலைன்ஸுக்கும் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கும் வித்தியாசம் 5%. Is it not a normal number?
5% வித்தியாசம் ஏடிஎம்கே பிஜேபி. 13 இடங்கள்ல பிஜேபி ஏடிஎம்கே முந்திருக்கு. 13 இடங்கள்ல மொத்தம் 40, புதுச்சேரி சேர்த்து 40 இடங்கள்ல 13 இடங்கள்ல ஏடிஎம்கே 3வது இடம். ஏழு இடங்கள்ல உங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சு. 13 இடங்கள்ல நீங்க 3வது இடம். உங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் 5. இதெல்லாம் தான் வளர்ச்சியா சார்? இல்லன்னு ஜெயிக்கிறது தானே வளர்ச்சி. கட்டாயமா மாப்பியா அத கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்தா கவிட்டு ஓடு. அப்படி ஒரு ஓரமா போய் வச்சு தின்னு. அண்ணாமலை அண்ட் 400 சீட்டை கம்பேர் பண்ணி சொன்னீங்க. 400ன்னு சொல்லிட்டு 300 வரலாம், 40ன்னு சொல்லிட்டு 4வது வரணும்ல. வர வேண்டியது இல்ல. ஏன் அப்படின்னா சீமான் தோத்துட்டாருன்னு நீங்க ஒத்துக்கிடுவீங்கல்ல? தோல்விதான். அப்ப ஒத்துக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 8% அவர் 40லயும் ஜெயிப்பேன்னு சொல்லல. அவர் 25% அவர் எதுக்கு நிப்பாட்டினார் கேண்டேட்ட? சமூக புரட்சிக்காக நிப்பாட்டினாரா? ஜெயிக்கிறதுக்காக நிப்பாட்டல. அது சொல்லவே இல்லை நீங்க. அவர் ஒவ்வொரு இடத்தையும் தோக்கடிக்கிறதுக்காக நிப்பாட்டினாரா? என் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, நாங்க தோக்க போறோம், தயவுசெய்து ஓட்டு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நான் ஜெயிச்சுட்டு போய் பார்லிமெண்ட்ல என்ன பண்றேன்? நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே மாதிரி தான். ஒரு வகையில எப்படின்னா 2 பேருமே வளர்ந்துட்டு இருக்காங்க. நான் பாஜக பற்றி அண்ணாமலை பற்றி பயன்படுத்தின வார்த்தை புலிப்பாய்ச்சல். இப்ப எண்மண் எண் மக்கள் யாத்திரை பாஜகவை வேற மாதிரி வளர்த்திருக்காரு, புலிப்பாய்ச்சல் அப்படின்லாம் குறிப்பிட்டவரே ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காரு. யாரு அண்ணாமலை. படுதோல்வி எப்படி ஆகும்? அவர் எத்தனை முறை ஜெயிச்சிருந்தாரு? படுதோல்வி யார்? ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, புலிப்பாய்ச்சல்ல கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு. தேர்தலில் தோத்தாங்க. கருணாநிதி 2 தேர்தலில் வந்து 200 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிச்சாரு. இதுல ஒரு கடும் போட்டி கூட எங்கேயும் வரலையே சார். அதுவே பெரிய தோல்வி இல்லையா? நீங்க அப்படி ஆசைப்பட்டு 50,000 வாக்கு வித்தியாசத்துல 13 இடங்கள்ல ஏடிஎம்கே 3வது இடம் போயிருச்சு. அது ஏடிஎம்கே ஓட வீக்னஸா? நம்பர் 2 வந்தானே தான் நம்பர் 1 வர முடியும். நம்பரே இல்லன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி நம்பர் 2 வந்துருச்சு. நீங்க என்ன கவலைப்படுறீங்கன்னு தெரியல. உங்க லாஜிக் வேண்டாமா ஏதாவது?